ஆல்சோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மார்ச் மாத பலன். ராஜயோகத்தை பெறும் விருச்சிக ராசி. வீடு தொழில் பணம்னு தொட்டதில் எல்லாம் அதிர்ஷ்டம். மார்ச் மாத பலன். சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு பெயர்ச்சியாகிறார். மார்ச் மாதத்தில் விருச்சிக ராசிக்கான பலன்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த ஜோதிட கட்டுரையில் தெரிந்து கொள்ளலாம். எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சனிப்பெயர்ச்சியானது மார்ச் 29ஆம் தேதி நடைபெறவுள்ளது. சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு, அதாவது 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரை அவர் மீன ராசியில் இருக்க போகிறார். பொதுவாக ஒரு ராசியில் அதிக காலம் இருப்பது சனிதான். தொழில் செய்வதற்கு சிறந்த காலகட்டமாக இருக்கும். மாணவர்கள் நன்றாக படிப்பீர்கள். வேலையை விட்டுவிட்டு தொழில் செய்யும் அமைப்பு உண்டு. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். லாபம் கொட்டும். வெற்றி காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். தொழில் செய்வதற்கு சிறந்த காலகட்டமாக இருக்கும். மாணவர்கள் நன்றாக படிப்பீர்கள். வேலையை விட்டுவிட்டு தொழில் செய்யும் அமைப்பு உண்டு. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். லாபம் கொட்டும். வெற்றி காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். 2015, 2016, 2017, 2018 இல் ஜென்ம சனியின் ஆதிக்கத்தால் கடுமையான மன அழுத்தத்தில் இருந்திருப்பீர்கள். ஆனால் அந்த மாதிரியான அமைப்பு எதுவுமே இப்போது இல்லை. அர்த்தாஷ்டம சனி கூட உங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் கொடுக்கவில்லை. மார்ச் 29ஆம் தேதி நடைபெறவுள்ள சனிப்பெயர்ச்சியில் சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு போகிறார். உங்களுக்கு பெரிய பாதிப்புகளோ கஷ்டங்களோ எதுவும் ஏற்படாது. விருச்சிகத்துக்கு நல்ல அமைப்பாக இருக்கும். அப்பா அம்மா மூலமாக மன வருத்தங்கள் உண்டாகும். விருப்பப்பட்ட பொருளுக்கு தாயோ தந்தையோ தடையாக இருக்கக்கூடிய அமைப்பு உள்ளது. எல்லா வகையிலும் தாய் தந்தை பேச்சை கேட்பது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். சூரியன் ராகுவோடு சேர்கிறார். சூரியன் சந்திரன் ராகுவோடு சேரும்போது தாய் தந்தையருடனான மனக்கசப்புகள் ஏற்படும். வயதான தாய் தந்தை வைத்திருப்பவர்கள் அவர்களது உடல் நலனில் கவனம் செலுத்துவது நல்லது. இளைய பருவத்தினருக்கு நன்மைகள் நடக்கும். வீடு, கார், வண்டி, வாகனம் வாங்குவதற்கான அனைத்து யோகங்களும் உண்டாகும். எதிலும் ஒரு நிறைவு உண்டாகும். காதல் நிறைவேறும். திருமணம் நடைபெறும். கடந்த காலத்தில் இருந்து வந்த ஆண் பெண் மன கஷ்டங்கள் விலகும். வேலையில் நிம்மதி ஏற்படும். மேலதிகாரிகளின் தொந்தரவு ஏற்படாது. திறமையை காட்டுவதற்கான காலகட்டம் அமையும். வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.